ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஓஷன் தீமில் ஒரு பேபி திங்ஸ் ப்ரிசர்வேஷன் வீடியோ தாங்க. நான் ரெசின் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வுடன் ஃப்ரேமில் வந்த ஃபர்ஸ்ட் ஆர்டருங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆர்டர், ரொம்பவே பெஸ்ட்டாக அவுட்புட் இருந்தது. கஸ்டமர் ப்ரைஸ் டீட்டெயில், டிசைன்ஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்னோட அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அவங்க என்ன திங்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுமோ அதை கொரியராக சென்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷனுக்கு தான் நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தாங்க. பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன் சில்வர் ஆர் கோல்டில் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் ஒரு பேபி திங்ஸ் ப்ரிசர்வ் பண்ணிக்கிறேன். என்னோட பேபியோட திங்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே எனக்கு அழகாக ஒரு ஃப்ரேம் மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ப்ரைஸ் டீட்டெயில், டிசைன்ஸ் இதெல்லாமே அவங்களே செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் என்னோட அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமா பேபியோட ஹேர், நெயில்ஸ், ஆம்பிளிக்கல் கார்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ண அந்த கிட் இது எல்லாமே கஸ்டமர் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பிரஸ்ட் மில்க் ரிசீவ் ஆன உடனேயே நான் ப்ரிசர்வேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அடுத்ததா பேபி டீட்டெயில் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக கஸ்டமர் செலக்ட் பண்ணியிருந்த சைஸ் 10x12. ஸோ இந்த சைஸில் நம்ம லெவல் எல்லாம் செக் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட் ஒரு கெமிக்கல் காம்பனன்ட். ரெசின் அண்ட் ஹார்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, பட் இருந்தாலும் இதை நம்ம ஒரு ஒர்க்காக எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இது ஓஷன் தீம் அப்படின்றதுனால அதுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஓஷன் தீமுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஒபாக் பிக்மெண்ட். இதில் மைக்கா பவுடர் கூட இருக்குது, பட் அது கொஞ்சம் ஷிம்மரி எஃபெக்ட் இருக்கும். ஸோ நம்ம ஒபாக் பிக்மெண்ட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஸோ இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் வியர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தாங்க, இது ஒரு கெமிக்கல் காம்பனன்ட். நம்ம கைக்கு படும்போது ட்ரைனஸ், அந்த ரேஷஸ் இந்த மாதிரிலாம் வரும் சில சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு. ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. ஃபர்ஸ்ட் ரெசின் அண்ட் ஹார்டனர் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது 2:1 ரேஷியோ இருக்கக்கூடிய ரெசின் அண்ட் ஹார்டனர் தான். 2:1 ரேஷியோன்றது 100 கிராம் ரெசின்னா 50 கிராம் ஹார்டனர். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரெசின் அண்ட் ஹார்டனர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரெசின் ஆர்ட் அப்படிங்கும்போது எக்ஸாக்டாக இவ்வளோதான் தேவைப்படும் கரெக்டாக நம்மளால சொல்ல முடியாதுங்க. சிலது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்கும், லைக் ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப், இதுலலாம் ஸ்டாண்டர்டாக இவ்வளோதான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ரெசின் கால்குலேட்டர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான வுடன் ஃப்ரேமில் அந்த டெப்த்தை பொறுத்து ரெசினோட அளவுகள் மாறுபடும். ஸோ நீங்கள் ஒரு ரைஸ் ஃபில் பண்ணிட்டோ இல்லை வாட்டர் ஃபில் பண்ணிட்டோ ஓரளவுக்கு எவ்வளோ ரெசின் தேவைப்படும்னு நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பட்சத்தில் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 100 கிராம் ரெசினும் 50 கிராம் ஹார்ட்னரும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணுறதுல அந்த பாட்டிலில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம செய்யும்போது தான் அவுட்புட் கரெக்டாக வரும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறமா ஃபைனலாக நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியராக ரெசினும் ஹார்ட்னரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம ரெஸ்டாக விட்டுட்டோம்னா 1-2 பபிள்ஸ் இருந்தாலும் அது அப்படியே ரிமூவ் ஆயிரும். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம சாண்ட் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது ஓஷன் தீம் அப்படின்றதுனால நான் ஒரிஜினல் சாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா சாண்ட் கலர்லேயே பிக்மெண்ட் இருக்கும், அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் சாண்டும் கொஞ்சம் போல் ரெசினில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துட்றேன். சாண்டும் ரெசினும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான வுடன் ஃப்ரேமில் அக்ரிலிக் பேஸ் இருக்குங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஷீட் ஒட்டி இருப்பாங்க. அதை நம்ம பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடணும். எனக்குமே இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்கும்னு ஐடியா கிடைக்கல. பபிள் பஸ்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த பேப்பர் நல்லா ஒரு தண்ணியில் போட்ட பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இது பீல் ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அந்த பேப்பரில் நல்லா பீல் ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் பபிள் பஸ்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாண்டையும் ரெசினையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாண்ட் ஆட் பண்ணி நல்லா லெவல் பண்ணிட்டதுக்கப்புறமா இது ஓஷன் தீம் அப்படின்றதுனால ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்டுக்காக பெபிள்ஸும் ஷெல்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான ரெசின் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே ரெசின் ஆர்ட் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நிறைய ரெசின் ஆர்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது.
நியர்பை இல்லாதவங்க ஆன்லைன்லேயே கூட ப்ராடக்ட் வாங்கி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு 2000 ருபீஸ்க்குள்ளே இருந்தாவே போதும், அழகாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் இல்லையா? ஸோ கஸ்டமருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் வாங்கி நம்ம மேக் பண்ணி தர போகிறோம். ஸோ வந்து இது எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ப்ராடக்ட் வாங்க போகிறோம். ஸோ வந்து ஒரு 2000 இருந்தாவே அழகாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓஷன் தீம் அப்படின்றதுனால நான் கலர் வந்து லைட் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெசின் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து 2 பார்ட்டிஷனாக ரெசின் அண்ட் ஹார்டனர் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டதுக்கு அப்புறமா கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒபாக் பிக்மெண்ட் மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப மினிமலாக கொஞ்சமான அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா பக்கமும் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு கலராக ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட் ப்ளூவும் அதுக்கப்புறமா டார்க் ப்ளூவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாண்டுக்கும் இந்த கலருக்கும் நடுவில் வந்து ஒரு கிளியர் ரெசின் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த சாண்டோட அந்த கலர் போய் மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ வந்து ஒரு கிளியர் ரெசின் ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம சாண்டும் ரெசினும் மிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதில் கண்டிப்பாக பபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ளோ டார்ச் வச்சு அதில் இருக்கிற பபிள்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓஷன் தீம் அப்படின்றனால கொஞ்சம் போல் செல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த சமயத்தில் என்ன க்ரியேட் பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிராஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த கடற்கரையில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுமோ, எதெல்லாம் ஆட் பண்ண அழகாக இருக்குன்னு தோணுமோ அதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது வந்து பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து கஸ்டமர் கேட்டிருந்தது இது பேபி டீத்தில் ப்ரிசர்வேஷன் அப்படின்றதுனால பிரஸ்ட் மில்கை ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து ஒரு பார்ட்டாக ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து பேபி அண்ட் மாம் இருக்கிற மாதிரியும் பேபி ஃபீட் இருக்கிற மாதிரியும் ரெடி பண்ணி அந்த ஸ்டோனை வந்து நம்ம அந்த ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரிசர்வேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க. பிரஸ்ட் மில்கெல்லாம் நல்லா ப்ரிசர்வ் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மோல்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி வேவ்ஸ் கிரியேட் பண்ணிக்கணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் அண்ட் ஹார்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கோட்டிங் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வேவ்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கிளியர் ரெசின் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் போல் கிளியர் ரெசின் ஒயிட் பிக்மெண்ட் அதுக்கப்புறமா செல் சீரம்னு ஒன்று இருக்குங்க, அது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு அழகான வேவ்ஸ் கிரியேட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஓஷன் தீம் இருந்துச்சுன்னா எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் நான் ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுவுமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வ் பண்ணி ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டிமோல் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி மோல்டுலேயே கூட ப்ரிசர்வ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட சில்வர் அண்ட் கோல்டிலும் கூட ப்ரிசர்வேஷன் ஒர்க் அவைலபிள். உங்களுக்கும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டுட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா டாப் கோட்டிங் கொடுத்துர்லாங்க. டாப் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஒரு கோட்டிங் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கோட்டிங்கில் வந்து வின்னர் ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லேயர்லேயே எல்லாமே நம்ம ஒரேடியாக ஸ்டிக் பண்ணிடலாங்க. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வேவ் செவட் கிரியேட் பண்ணுறதுக்காக செல் சீரம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து ஒரு ஆயிலி காம்பனன்ட். ஸோ வந்து வின்னர் ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணும்போது அது வந்து ஸ்டிக் ஆகாது. ஸோ வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த வின்னர் ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு கோட்டிங் கொடுக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ரெண்டாவது கோட்டிங்கும் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா பேபியோட நேம், பேபி பர்த் டீட்டெயில் இதெல்லாமே வினைல் ஸ்டிக்கரை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது போல் கரெக்டாக எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா பபிள் பஸ்டர் கொடுத்துட்டு டாப் கோட்டிங் கொடுத்துட்றேன். சில ப்ராஜெக்ட் ஒரே கோட்டிங்கில் முடிஞ்சிரும், சில ப்ராஜெக்ட் 2 கோட்டிங்கில் முடியுங்க. இந்த மாதிரியான ப்ரிசர்வேஷன் ஒர்க்கில் 3 or 4 கோட்டிங் கொடுக்கும்போது தான் ஃபைனல் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ வந்து இது 3rd கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இதுதான் டாப் கோட்டிங். இது கொடுத்ததுக்கு அப்புறமா ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு 12 hour ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமா ஒரு 12 hour ட்ரை ஆக விட்டுட்டோம்னா இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரியான பேபி ப்ராடக்ட் ப்ரிசர்வேஷன் மட்டும் இல்லாமல் வெட்டிங் கார்லண்ட் ப்ரிசர்வேஷன் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு கிளாஸியான ஃபினிஷிங்கில் ரொம்பவே அழகாக வந்திருந்தது.
நீங்க இப்பதான் ரெசினாட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பேபி திங்ஸ் ப்ரிசர்வேஷன்ல பேபியோட ஹேர், நெயில்ஸ், அதுக்கப்புறமா கையில கட்டியிருந்த அந்த வசம்பு இதெல்லாமே இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிக்கல் கார்டு, ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட், பேபியோட ஃபோட்டோஸ். ஸோ கஸ்டமர் வந்து பர்டிகுலராக இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கட்டும்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக கேட்டிருந்தாங்க. கூடவே அவங்க வளைகாப்பு ஃபோட்டோ, ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்கேன் அண்ட் தென் ஃபைனலாக குழந்தை நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறமா 9th மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கு. பேபியோட பர்த் டீட்டெயில், அதுக்கப்புறமா பேபிக்கு ஹாஸ்பிட்டலில் கட்டியிருந்த டேக் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி இந்த ஆர்ட் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான ரெசினாட் பண்ணிக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இது ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும், பட் ஃப்யூச்சரில் இது ரொம்பவே அழகான மெமரிஸ்ங்க. ஏன் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இப்படி இருக்கோம், நம்மளோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நமக்கே தெரியாமல் ஒரு ஹாப்பினஸ் வரும். நம்ம எல்லாருமே நம்மளோட சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? பட் இப்போ நம்ம நினச்சாலுமே சில திங்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்காது. பட் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேமாக செஞ்சு வச்சுருக்கும் போது இந்த ஃப்ரேம் எப்போதுமே நம்ம வீட்டில் தான் இருக்கும். ஸோ குழந்தைங்க நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா இதுதான் உங்களோட ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தது. ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட், நீங்கள் வந்து சின்ன வயசில் பேபியாக இருக்கும்போது இந்த ஃபோட்டோஸ் எடுத்தோம், பிரெஸ்ட் மில்கில் இந்த மாதிரி பென்டென்ட்டாக செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ப்ரெக்னன்சி அண்ட் பேபி பர்த் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. அதை வந்து இந்த மாதிரி அழகான ஃப்ரேமை நம்ம மேக் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு லைஃப் லாங் ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கும் இதே மாதிரியான ரெசினாட் ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.